Audio Jungle. வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா HDFC பேங்கோட மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு Paytm அப்ளிகேஷன் மூலமா எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது இதுக்கான ப்ரொசீஜர் என்ன எப்படி நம்ம KYC வந்து கம்ப்ளீட் பண்றது இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் So நீங்க வந்து HDFC பேங்கோட மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா கீழ அப்ளை பண்றதுக்கான லிங்க்மே வந்து கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல Paytm அப்ளிகேஷன் மூலமா நீங்க அப்ளை பண்ணனும் அப்படி நினைச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சோ இப்போ அதுக்கான ப்ரொசீஜர் டீடைலை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பாப்போம் First வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உங்களோட Paytm அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க அத வந்து ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இத கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லனாலும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷனே வந்து கொடுத்திருப்பாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா Paytm அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய பேங்கோட டை அப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டை நீங்க வந்து இப்போ Paytm மூலமாவே அப்ளை பண்ண முடியும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்கோட மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா Paytm HDFC பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் IDFC பேங்கோட ஃபர்ஸ்ட் மில்லியனியா கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RBL பேங்கோட ஷாப்ரைட் கிரெடிட் கார்டுக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இவ்வளவு கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படினா இவங்க ஸ்பான்சர்ல ஆட் பண்ணிருக்காங்க சோ இது மூலமா எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து HDFC பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு தான் அப்ளை பண்ண போறேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டினியூ அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு பாருங்க அப்ளை பண்ணிட்டு பாதியிலே விட்டுருந்தேன் சோ இப்போ அத வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும் நீங்க HDFC பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு டைரக்ட்டா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டீடைல் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் பட் Paytm மூலமா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு நம்பர் அப்புறம் உங்களோட நேம் வந்து இங்க ஷோ ஆகும் உங்களோட ஃாதர்ஸ் நேமை இங்க என்டர் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கீழ வந்து ஒரு 3 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த 3ஐயும் டிக் பண்ணி விட்டுட்டு டைரக்ட்டா கன்ஃபார்ம் வந்து கொடுத்துறலாம் இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது வந்து உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இத செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா அடுத்து நீங்க சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய் அத வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படினா செல்ஃப் எம்ப்ளாய் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் சோ அடுத்து உங்களோட பிசினஸ் நேம் வந்து கேட்பாங்க அதை வந்து என்டர் பண்ணிட்டு என்ன டெஸ்டினேஷன்ல இருக்கீங்க அப்படினு வந்து கேட்டிருப்பாங்க ஓனரா மேனேஜரா இல்ல ஜிஎம் அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படினா உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ற மாதிரி எனக்கு வந்து காமிக்குது உங்களுக்கு ஒருவேளை கரண்ட் அட்ரஸ் வந்து ஷோ ஆகல அப்படினா உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி நிறைய டைம் அப்ளை பண்ணதனால உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே ஃபெட்ச் பண்ணி இங்க வந்து காமிக்குது டைரக்ட்டா அதை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் சோ இந்த அட்ரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸும் சேமானு கேட்டிருக்காங்க சோ எனக்கு வந்து ரெண்டு அட்ரஸுமே சேம் தான் அதனால நான் எஸ் வந்து கொடுத்திருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸா இல்ல ரெண்டல் வித் ஃபேமிலியா இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும் சோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து போகும் இல்லனா இந்த ஸ்டேஜ்ல கூட ரிஜெக்டட் ஆகலாம் சோ இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால அடுத்த ஸ்டேஜும் வந்து வந்தது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ண வேண்டிய டீடைல் என்னலாம் அப்படினு கேட்டிங்கனா உங்களோட மதர் நேம் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அத வந்து ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கனா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதை வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க எனக்கு பிசினஸ் அட்ரஸும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணத வச்சு ஃபெட்ச் பண்ணி இங்க வந்து காமிக்குது அத டைரக்ட்டா நான் செலக்ட் பண்ணிடுறேன் சோ உங்களுக்கு வந்து பிசினஸ் அட்ரஸ் வந்து ஆட் பண்ண சொல்லுச்சு அப்படினா உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா கீழ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்க இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் ஆயிருச்சு நம்ம வந்து HDFC பேங்கோட வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டீடைல் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா Paytm அப்ளிகேஷன் மூலமா ஃபில் பண்ணும்போது ஜஸ்ட் ரெண்டே ஸ்டெப்ல வந்து முடிஞ்சிரும் இதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படினு கேட்டிங்கனா இதுல வீடியோ KYC வந்து பண்ண முடியாது நம்ம HDFC பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு டைரக்ட்டா அப்ளை பண்றோம் அப்படினா அதுல வீடியோ KYC ஆப்ஷன் வந்து இருக்கும் டைரக்ட்டா நம்ம வீடியோ KYC வந்து பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு process பண்ணிரலாம் பட் Paytm மூலமா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து physical KYC தான் வந்து பண்ண வருவாங்க சோ நான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் வந்து physical KYC வந்து பண்ணி முடிச்சேன் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்க வந்து காமிச்சிருவாங்க இதுக்கு அப்புறம் ஒரு 2 or 3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க இந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு இந்த KYC இந்த கார்டுக்கான KYC பண்றதுக்கு வருவாங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படினு சொல்லிட்டு சோ அந்த மெசேஜ்
மெசேஜில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணி தான் வர சொல்லி. ஸோ அவங்க வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்து நம்மளோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணி நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்மளோட கேஒய்சியை வந்து ஃபிசிக்கலாக வந்து பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும். நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் தான் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியும். இது நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபிசிக்கல் கேஒய்சிலாம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆன்லைனில் வீடியோ கேஒய்சி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த 10 or 20 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ்டா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிற டீட்டெயிலும் தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் மூலமாக நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் டீட்டெயில். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டேரக்ட் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகும். இது நீங்கள் பேடிஎம்மில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்கும். நான் ஆல்ரெடி ஒன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். டைம் வந்து அதிகமாக வந்து எடுக்கும். அது அப்ரூவ்ட் ஆச்சா ரிஜெக்டட் ஆச்சா அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப்டர் 1 monthல தான் வந்து தெரியும். இது நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆயிரும். நமக்கு ரிஜெக்டட் ஆயிடுச்சுனாலும் சரி இல்லை வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சுனாலும் டேரெக்டாக நமக்கு மெயில் பண்ணுவாங்க. அது மூலமாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.